கண்ணா ரீனிட் எக்ஸாமினேஷன் 2026 இருக்குல்ல, அதில் உங்களோட ஸ்கோர் பயாலஜியில், ஓகே, எதில் உங்களோட ஸ்கோர் பயாலஜியில் 300லேருந்து 350க்குள்ளே ஸ்டக் ஆகுதா? இதுதான் நடக்கும் ஜென்ரலி. எல்லாருமே 300 ஈஸியாக படித்து கிராஸ் பண்ணி 300 வந்துடுவாங்க. ஆனால் 300 டச் பண்ணதுக்கப்புறம் அந்த 300 தாண்டாது. 280, 290, 300, 310, 35, 300, 290 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிட்டு கிடக்கும். கரெக்டு தானே? உங்களோடதும் இதே மாதிரி, எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருக்கும் சொல்லலை, பட் உங்களுக்கும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா இது என்னது? இது இது 300லேருந்து 350 ப்ளஸ் அப்படியே 360 கூட சொல்கிறேன். அது ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்லை ரொம்ப கஷ்டமா? இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா? ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணு போதும். என்ன பண்ணலாம்? 300லேருந்து 350யோ 360யோ ஈஸியாக டச் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்? வாட் இஸ் தட்? கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? 3, 2, 1. அதுதான் நம்மளோட எரர் அனாலிசிஸ். எஸ், எரர் அனாலிசிஸ். இந்த எரர் அனாலிசிஸ் அப்படிங்கிறத சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சரி? சாதாரணம் கிடையாது. உங்களோட மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஓகே? உங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறது? ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம ரீசனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னது ரீசன்? என்ன? வாட் இஸ் த ரீசன்? நீங்கள் அந்த 300க்குள்ளேயே ஸ்டக் ஆகுறீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பண்ண தப்பை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு விஷயம் இருக்கலாம், மேபி இல்லை அப்படிலாம் இல்லைன்னா 2 ரீசன் இருக்கலாம். 2 ரீசன் இருக்கலாம். என்ன ரீசன்? முதல் ரீசன் என்னவா இருக்கலாம்? கான்செப்ட். ஒரு சில கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை, ஓகே? ஒரு சில கான்செப்ட், வெரி ஃபியூ கான்செப்ட் கிளாரிட்டி. ஏதோ 1-2 டாபிக் அதுலேருந்து வரும்போது எல்லாம் தப்பு பண்ணுறீங்க இருக்கலாம். ஆர் கொஸ்டின் டைப், ஓகே? கொஸ்டின் டைப், ஒரு சில கொஸ்டின் டைப்ல நீங்க என்ன பண்றீங்க? தப்பு பண்றீங்க, ஓகே? ஒரு சில கொஸ்டின் டைப்ல நீங்க தப்பு பண்றீங்க. அந்த கொஸ்டின் டைப் வந்தாலே உங்களுக்கு தப்பு வந்துடுது. ஆர் மூணாவது, நாட் லர்னிங் லெசன். நீங்க பண்ண தப்புல இருந்து நீங்க ஒரு பாடம் கத்துக்காம அதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 3ல எது வேணா இருக்கலாம். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் ஸ்பீக்கிங். 10 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துட்டேன். ஆஃப்லைன் ஆகட்டும், ஆன்லைன் ஆகட்டும், இது எல்லாருமே பண்ணுறது இதே பிரச்சனை இதுதான், சரியா? இது பண்ணுறது இதுதான். 2020லேருந்தே நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். 2020லேருந்து ஆன்லைனில் இருக்கும்போது பிரச்சனை பண்ணுறது இதுதான். ஏன்னா ஆன்லைன் நம்மளுக்கு ரிப்போர்ட் வரும்போது அனாலிசிஸ் அதில் வரும், ஓகே? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், அதில் பார்த்தால் இதே பிரச்சனை தான். சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் தப்பு பண்ணுறது. ஆர் கான்செப்ட், ஒரு சில கான்செப்ட் வந்தாலே அங்கே பிரச்சனை வந்தது, இல்லைன்னா ஃபுல் மார்க் வந்துடும். அந்த மாதிரி ஆஃப்லைன்லையும் அதே மாதிரி தான். நம்ம பசங்க சொல்லுவாங்க, இது பிரச்சனை இருக்குது சார், பாருங்க சார், இதே மாதிரி ஏன் சார் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு சில டைம் பப்ளிக் மிஸ்டேக் இருக்கும், பட் அது சில்லி மிஸ்டேக். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் OMR ஃபீல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரியா? கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸ் மைண்டோட OMR ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஆனால் அது இல்லாமல், OMR இல்லாமல், பப்ளிக் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த காரணத்தில் எந்த காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்கள் பிரச்சனை கான்செப்ட் கிளாரிட்டி அப்படின்னா எந்த கான்செப்ட் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க? ஐடென்டிஃபை பண்ணுங்க. எந்த கான்செப்ட் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை வருது ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? சரி, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிவைஸ் அண்ட் பிராக்டிஸ். ரிவைஸ் பண்ணிட்டு அதை நீங்க என்ன பண்ணுங்க? அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிருங்க. ஆல்ரைட், சரி. கொஸ்டின் டைப், சரியா? கொஸ்டின் டைப் என்னது? நீங்க ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல தப்பு பண்றீங்க. இதுக்கும் என்ன வழி? பிராக்டிஸ். இதுக்கு என்ன வழி? பிராக்டிஸ். இதுக்கு என்ன வழி? பிராக்டிஸ். அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டினை ரிப்பீட்டடா டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாட் லர்னிங் லெசன். நீங்க பண்ண தப்பே திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து ஏதோ கத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது உங்க தப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எரர் அனாலிசிஸ், ஓகே? மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? லாஸ்டா நம்ம என்னது? எரர் நோட் நீங்க மெயின்டைன் பண்ணணும். என்ன தப்பு பண்றீங்க, எந்த கொஸ்டின்ல தப்பு பண்றீங்க, அந்த கொஸ்டின்ல தப்பு பண்றீங்க அப்படின்னா அது எந்த பேராகிராஃப்ல இருக்கு NCERTல, அதை ரிவைஸ் பண்ணுங்க. அதோட ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, முடிஞ்சது. இதை ரிப்பீட்டடா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்க பண்ணணும். ரிப்பீட்டடா பண்ணும்போது மட்டும்தான் இது உங்களுக்கு ஸ்கோர் என்ன ஆகும்? உங்களோட ஸ்கோர் 300ல இருந்து
360 வரைக்கும் ஈஸியாக ரீச் ஆயிரும். வெரி சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. கிளியர்? இதெல்லாம் பண்ணிடுவீங்க தானே? சரி, see you, bye bye.